ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் பற்றி தான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி வந்து என்னென்னா, ஸ்கின் கேரை வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம வெயிலில் போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி நம்ம இப்போ சன்ஸ்க்ரீன் போட்டுட்டோம்னாவோ மாய்ஸ்சரைசர் போட்டுட்டோம்னாவோ நம்மளுக்கு வந்து என்னென்னா அந்தளவுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். பட் டியூவி க்ளோ அண்டு ஃபேராக எப்படி சொல்கிறதுனா ஒரு பிரைட்னஸ் வந்து லைட்டாக மிஸ் ஆகும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். பட் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணால் வந்து லைட்டாக நம்மளுக்கு ஃபேரும் கிடைக்கும், ஒரு பிரைட்னஸும் கிடைக்கும், அதே மாதிரி வந்து ஒரு க்ளோவும் கிடைக்கும். ஸோ அப்படி வந்து நான் யூஸ் பண்ண ஒரு சன்ஸ்க்ரீன் தான் காட்ட போகிறேன். இது நான் எங்கேயாவது வெளியே போனால் மட்டும் நான் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ வந்து ஓகே, நான் காமிக்கிறேன். ஓகே, ப்ளம் இந்த சன்ஸ்க்ரீன் தான். இது வந்து என்னென்னா செம்மோமைல் ஒயிட் டீ ஒயிட் டீ சன்ஸ்க்ரீன். இது வந்து SPF இருக்குது 50%. இது வந்து UVAலேருந்து ப்ரொடக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்லா ஒரு 6 ஹவர்ஸுக்கு நிற்கும்னு போட்டிருக்கு. இது நோ அனிமல் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து எதுவும் மிக்ஸ் பண்ணலை. இது வந்து நல்லா ஒரு ஒயிட் டீ டே க்ரீம் மாதிரி தான். அதாவது ஒரு ஃபேஸ் க்ரீம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோமோ, மாய்ஸ்சரைசரு சன்ஸ்க்ரீன் போட்டு நம்ம ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணுறோம்ல, அது இதுக்கு தேவையே இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக டோனரோ இல்லை ரோஸ் வாட்டரோ அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து நம்ம போட்டோம்னால நமக்கு வந்து ஒரு ஃபேஸ் க்ரீம் போட்ட மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இது வந்து நான் எங்கேயாவது வெளியில் மட்டும் போட்டு போவேன். நான் எப்போவுமே சன்ஸ்க்ரீன் வந்து டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்கின் அதுக்கு நம்ம செட் ஆகிடும், அது போட்டால் தான் அந்த மாதிரி ஒரு வந்துடும். ஸோ வந்து நான் சன்ஸ்க்ரீன் வந்து டெய்லி போட மாட்டேன், எங்கேயா வெளியே போயில மட்டும் தான் போடுவேன். ஸோ இது மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன், ஜஸ்ட்டு கிட்டே போயிட்டு வர்றதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் தான். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.